அறுபடை வீட்டுல பார்க்க போறோம்னா பழனி அதுதான் ரொம்ப சிறந்தது, அதுதான் ரொம்ப சிறப்பாக பேசப்படுது. அந்த பழனி வீட்டை பத்தி சொல்லுங்க. மாங்காய், மாம்பழம், ஞானப்பழம் அப்படின்னு பழனிக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும், எவ்வளவு சிறப்பு இருந்தாலும், பழனியில 2 படைவீடு இருக்கு. ஒரே இடத்துல 2 படைவீடு இருப்பது அப்படின்னா அது பழனியில மட்டும்தான். பழனி மலைய சொன்னாலே புண்ணியம். பழனி மலைக்கு போய் அந்த ஊரை தொட்டு கும்பிட்டா புண்ணியம். பழனி மலைக்கு போயிட்டு வந்தாங்க பாருங்க, அவங்க காலை தொட்டு கும்பிட்டா புண்ணியம். பழனி மலைன்னு சொல்றாங்க பாருங்க, அவங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கினா புண்ணியம்னு நான் சொல்லல, அருணகிரிநாதர் சொல்றாரு. பழனிங்கிறது அவ்வளவு பெரிய சிறப்பு. காசியை விட ஒரு படி மேலானதாக பழனி இருக்கு. இந்த பழனி முருகன் முன்னாடி ஈசான சிவாச்சாரியார் போய் நிற்கும் போது சாமி கும்பிடுறாரு. பக்கத்துல ஓதுவாரு, ஒரு திருப்புகழ் பாடுறாரு. பரசௌபாகியம்னு ஒண்ணு இருக்கு. பரசௌபாகியம் மேல போய் இந்த முக்தி, வீடு பேர்லாம் சொல்றாங்க இல்ல, அதெல்லாம் கொடுப்பாரு. எல்லா காடோடும் அப்படி கொடுக்க மாட்டாங்க, முருகன் கொடுப்பாரு. அதுவும் பழனி மலை முருகன் கொடுப்பாரு. உலகத்திலேயே எந்த முருகனுடைய சிலையிலும் இல்லாத ஒரு சிறப்பு, முருகப்பெருமான் தன் பாத ரட்சை போட்டிருப்பார், அதாவது செருப்பு போட்டிருப்பாரு. நேயர்களுக்கு வணக்கம். இன்று பேராசிரியர் சிவ சதீஷ்குமார் அவர்கள் இணைந்திருக்கார். அவருடன் முருகரை பற்றியும் முருகருடைய சிறப்புகள் பற்றியும் விரிவா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். முருகர் அப்படின்னாலே 6 படை வீடுகள் தான் பெயர் போனது அப்படின்னே சொல்லலாம். அதிலும் குறிப்பா அந்த 6 படை வீட்டுல பார்க்க போறோம்னா பழனி அதுதான் ரொம்ப சிறந்தது, அதுதான் ரொம்ப சிறப்பாக பேசப்படுது. அந்த பழனி வீட்டை பத்தி சொல்லுங்க. பழனி அப்படிங்கிறது ஏன் பெருமையா இருக்குன்னு கேட்டா, திருச்செந்தூரும் பெருமை தான். பழனிக்கு என்ன பெருமை அப்படின்னு கேட்டா, ஒரே கல்ல 2 மாங்காங்கிறது பழனியில மட்டும்தான். மாங்காய், மாம்பழம், ஞானப்பழம் அப்படின்னு பழனிக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும், எவ்வளவு சிறப்புகள் இருந்தாலும், பழனியில 2 படைவீடு இருக்கு. எல்லாரும் படைவீடு மேல் இருக்கிறது நினைச்சிட்டு இருக்காங்க. கீழே இருக்கிற திரு ஆவினன்குடி அது 3ஆம் படைவீடு, அதுதான் நக்கீரர் பாட்டினது. மேல இருக்கக்கூடிய 5ஆம் படைவீடு எது, மேல இருக்க தண்டாயுதபாணி சுவாமி இருக்காரு பாத்தீங்களா, அது 5ஆம் படைவீடு. ஒரே இடத்துல 2 படைவீடு இருப்பது அப்படின்னா அது பழனியில மட்டும்தான். அதனால பழனி மலைக்கு போய் மலைக்கு மேலே ஏறி முருகனை கும்பிட்டாதான் புண்ணியம் அப்படின்னு கிடையாது. புண்ணியம் தான். பழனி மலைய சொன்னாலே புண்ணியம். பழனி மலைக்கு போய் அந்த ஊரை தொட்டு கும்பிட்டா புண்ணியம். பழனி மலைக்கு போயிட்டு வந்தாங்க பாருங்க, அவங்க காலை தொட்டு கும்பிட்டா புண்ணியம். பழனி மலைன்னு சொல்றாங்க பாருங்க, நம்ம சில பேர்த்துக்கு வாயில சொல்ல வராது. பழனி மலைன்னு சொல்றாங்கல்ல, அவங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கினா புண்ணியம்னு நான் சொல்லல, அருணகிரிநாதர் சொல்றாரு. ஒரு பொழுதும் 2 சரண நேசத்தேவை உணர்வேனே, உனது பழனி மலை எனும் ஊரை சேவிக்க அறியேனுங்கிறார். பழனி மலைங்கிற ஊரை சொன்னவே பெருமை. படிக்கின்றிலை பழனி திருநாமம், படிப்பவர்தால் முடிக்கின்றிலை. என்னால் பழனிங்கிற ஊர் பேரை சொல்ல முடியலப்பா, சரி சொல்கிறவன் காலம் கூட என்னால் தொட்டு கும்பிட முடியலப்பா அப்படிங்கிறார். அப்போ பழனிங்கிறது அவ்வளவு பெரிய சிறப்பு. காசியை விட ஒரு படி மேலானதாக பழனி இருக்குது. எப்படின்னு கேட்டால், எங்களுக்கெல்லாம் பெரிய குருநாதர் அப்படின்னா திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள். வாரியார் சுவாமிகள் மாதிரி பேசுறதுக்கு யாரும் முடியாது. வாரியார் சுவாமிகளுக்கு குருநாதர் யார், தீட்சை பண்ணி கொடுத்தவங்க யாருன்னா பழனியில் வாழ்ந்த ஈசான சிவாச்சாரியார்னு ஒருத்தர். அவர் கடைசி காலத்தில் நம்ம இங்கே இருக்க வேண்டாம்ப்பா, நம்ம காசிக்கு போகலாம் அப்படின்னு கிளம்புறாரு. அப்படி போகும்போது முருகன்கிட்ட போய் சொல்லிட்டு போனோம்ல, பழனி முருகனுக்கு முன்னாடி போய் நிற்கிறார். அந்த கண்டார்தம் மனமுருக்கும் பண்டிதபாம் சரத்தழகும் காண கொண்டாட பெற்றதொரு கோவண சீரும் கொண்டு தென் பழனி மேவும் தண்டாய தெய்வத்தின் முன்னாடி போய் நிற்கிறார். அந்த பழனி முருகன் முன்னாடி ஈசான சிவாச்சாரியார் போய் நிற்கும் போது சாமி கும்பிடுறாரு. பக்கத்தில் ஓதுவாரு, ஒரு திருப்புகழ் பாடுறாரு. அந்த திருப்புகழ்ல ஒரு வரி வருது, காசியில் மீறிய பழனி. எப்படி, காசியில் மீறிய பழனி அப்படின்னு வந்த உடனே அதை கேட்டார் ஈசான சிவாச்சாரியார். நான் எதுக்கு காசிக்கு போகணும், பழனி காசியை விட மீறியதுங்கும் போது நான் ஏன் போகணும்னு அப்படின்னு போக வேண்டிய பயணத்தை ரத்து பண்ணிட்டு பழனிலேயே இருந்தார். இருந்து தன்னுடைய கடைசி காலம் வரைக்கும் அங்கேயே இருந்து முருகப்பெருமானுடைய திருவடிகளில் இருந்தார். அப்படின்னு சொன்னால் பழனி காசியை விட ஒரு படி மேலானதாக இருக்கக்கூடியது. பழனியில் நீங்கள் தரிசனம் பண்ணிங்கன்னா முருகப்பெருமானை எல்லாத்தையும் கொடுப்பாருங்க பழனி முருகன். நமக்கு இந்த உலகத்தில் வாழக்கூடிய இக சௌபாகியங்கள், காரு, பங்களா, பேரு, புகழ் எல்லாத்தையும் கொடுப்பாரு. பரசௌபாகியம்னு ஒன்று இருக்குது. பரசௌபாகியம் மேலே போய் இந்த முக்தி, வீடு பேர்லாம் சொல்கிறாங்க இல்லை, அதெல்லாம் கொடுப்பாரு. எல்லா காடோடும் அப்படி கொடுக்க மாட்டாங்க, முருகன் கொடுப்பாரு. அதுவும் பழனி மலை முருகன் கொடுப்பாரு. வசன மிக வேற்றி மறவாதே, மனது துயர் ஆற்றில் உழலாதே, இசை பயில் சடாட்சர மதாலே, இக பர சௌபாகியம் அருள்வாயே. இகம் அப்படின்னா இந்த உலகத்துக்கான வாழ்க்கைக்கான எல்லாமே, பரம்னா மேலுக்க எல்லாத்தையும் கொடுப்பார் பழனி மலை முருகப்பெருமான் அப்படின்னு சொன்னால் அது மிகையல்ல. பழனி மலையில் இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா,
ஞானத்தபோதனரை வாயின்றழைக்கும் அண்ணாமலைன்னு சித்தர்கள் பூமியை திருவண்ணாமலை கொண்டாடுவாங்க. ம். திருவண்ணாமலைக்கு ஈக்குவலானது பழனிமலை. பழனிமலை. ஆமா. பழனியில முருகன் மட்டும் ஃபேமஸ் இல்ல. பழனிமலையை சுத்திலும் பார்த்தீங்கன்னா, எத்தனையோ ஜீவ சமாதிகள் இருக்கு. ஓகே. 1, 2 ஜீவ சமாதிகள் இல்ல. நூத்துக்கணக்கான ஜீவ சமாதிகள். பழனி மலையை நீங்க கிரிவலம் வர்றீங்கன்னா, செருப்பு போட்டு நடக்கக்கூடாது. ஏன்னா, எந்த இடத்துல எந்த சித்தர் அடக்கமா இருப்பாருன்னு தெரியாது. ம். சட்டி சாமின்னு ஒருத்தரு, ம். சடசாமின்னு ஒருத்தரு, சாது சுவாமின்னு ஒருத்தரு, மானூர் சுவாமிகள்னு ஒருத்தரு, சாக்கடை சாமின்னு ஒருத்தரு, அதே மாதிரி எத்தனையோ சித்தர்கள். ஒருத்தர் ஈஸ்வர பட்டர்னு ஒருத்தர், சாமிகளை சொல்லிக்கிட்டே போலாம். நான் பார்த்துருக்கேங்க. சாக்கடை சித்தர்னு ஒருத்தர் பார்த்துருக்கேன். ம். எந்த சித்தர்கள் எந்த நேரத்தில் இருப்பாங்கன்னு தெரியாது. அவ்வளவு புனிதமான தலம் பழனி. அந்த பழனி மலைக்கு எல்லாராலையும் போயிட முடியாது. பாம்பன் சுவாமிகளால போக முடியலங்க. ம். பழனி முருக பக்தியில பாம்பன் சாமிக்கு ஈக்குவல் யாராவது சொல்ல முடியுமா? அவரால போக முடியல. ஓகே. முருகனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் பழனிக்கு போக முடியும். பழனி அவ்வளவு அற்புதமான தலம். பழனி முருகனை சில பேர் சொல்லுவாங்க, பழனி முருகனை கோவன் ஆண்டியா இருந்தா பார்க்கக்கூடாது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆகமம் படிச்ச மாதிரி சொல்லுவாங்க. அப்படி இல்லை. முருகன் என்ன சொல்லி கொடுக்குறாரு? டே, இப்போ நீ வர்றியா? நான் ஆண்டியா இருக்கேன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் அரசனா மாறிடுவேன். ம். நான் அரசனா இருக்கேன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் மறுபடியும் ஆண்டியா மாறிடுவேன். என்ன சொல்றாரு? வாழ்க்கையில இன்பமும் வரும், துன்பமும் வரும். உனக்கு துன்பம் வருகிற போது கவலைப்படாது, என்னை வந்து பார்க்கிறாயா, நான் உன்னை ராஜாவாக மாற்றி காட்டுகிறேன் அப்படிங்கிற எதுவுமே இந்த உலகத்தில் நிலை இல்லாதடா அப்படின்னு முருகப்பெருமான் சொல்லி கொடுக்குறாரு. அவ்வளவு எளிமையான வாழ்வியலை சொல்லிக் கொடுக்கக்கூடிய முருகப்பெருமான் பழனி பாலதண்டாயுதபாணி சுவாமி அப்படின்னு சொன்னா அது பெரிய சிறப்பு. ஓகே. நீங்க சொன்ன மாரியே வந்து பழனிமலை எடுத்துக்கிட்டோம்னா, முருகன் வந்து அந்த ஆண்டி கோலத்துல தான் இருப்பாரே. அப்படிப்பட்ட ஒரு சிலையோ, இல்ல அப்படிப்பட்ட ஒரு உருவ புகைப்படத்தையோ வீட்ல வச்சு வழிபடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காமன் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ம். இது நிஜமா? இல்ல அப்படி கிடையாதா? இல்லவே இல்லை. தாராளமாக வழிபாடு வழிபடலாம். பண்ணலாம். பழனி முருகன் எப்படி இருந்தாலும் நமக்கு நன்மையே செய்வாருங்க. பழனி முருகனோட கோவணத்தை பார்க்கறது பெரிய பெருமை. ம். காலையில கௌபீன தீர்த்தம்னு ஒன்று கொடுப்பாங்க. காலையில அதிகாலையில் விஸ்வரூப தரிசனம் முடிச்ச உடனேயும் நைட்டு முருகனுக்கு கோவணம் கட்டியிருப்பாங்க. அந்த கோவணத்தில் கொஞ்சம் ஈரமான தண்ணி இருக்கும். அது என்னன்னா, அந்த நவபாஷான சிலை வியர்த்தது. அது என்ன பண்ணுவாங்கன்னா, வர்றவங்களுக்கு கொஞ்சம் பிழிஞ்சு கொடுப்பாங்க. கசப்பாக இருக்கும். அடியேன் வாங்கி குடிச்சிருக்கேன். ம். ராக்கார சந்தனம் கொடுப்பாங்க. ம். அந்த பழனி முருகனுடைய கோவணம் எல்லாத்துக்கும் கிடைக்காது. எத்தனையோ வருஷம் நான் பழனியில் எத்தனை பேச்சு பேசியிருக்கேன். பழனியை பற்றி எல்லா பக்கம் சொற்பொழிவு பண்ணியிருக்க கிடைக்கல. நான் திருமணமாகி புதுமண தம்பதியாக போயிட்டு வர்றோம். நானும் என்னுடைய மனைவி, என்னுடைய மைத்துனர்லாம் போயிட்டு வர்றோம். எனக்கு பழனி முருகனுடைய கோவண பிரசாதம் எனக்கு கிடைச்சது. கௌபீன பிரசாதம்னு சொல்லுவாங்க. அது உண்மையிலேயே நான் சொத்தாக நினைக்கிறது அதை தான். சரிங்களா? அதனால அந்த சிரசு விபூதி கிடைக்கிறது எல்லாம் பெருமை. அதனால் வீட்டில் தாராளமாக தண்டாயுதபாணி சுவாமியை வைக்கலாம். முருகப்பெருமான் கண்டிப்பாக நம்மை அரசனாகத்தான் வைத்திருப்பார். நம்முடைய துன்பங்களை போக்கியே தீர்வார் பழனி முருகப்பெருமான். ஓகே. சென்னையில வந்து அதிகப்படியான மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு பெரிய மாநகரம் அப்படின்னே ம். சொல்லலாம். இப்போ இங்க இருந்து அவ்வளோ தூரம் பழனிக்கு போக முடியாது. 6 படை வீடுகள்ல ஒரு வீடு தான் வடபழனி. ம். அங்க போய் அந்த முருகப்பெருமானை தரிசிக்கிறது 6 மூலியமா படை வீட்டில் ஒரு படை வீடாக வடபழனி இல்லை. 6 படை வீடுகளில் அது கிடையாது. முருகன் எங்கெங்கெல்லாம் குன்றுகள் இருக்காங்களோ அதெல்லாம் வந்து 5ஆம் படை வீடு ம். அப்படின்னு சொல்லலாம். அப்போ வட 5ஆம் படை வீடுகள்ல ஒண்ணுதான் வச்சுக்கலாம் தாராளமாக. அது குன்றுகள் ஓகே. எங்கெங்கெல்லாம் இருக்கோ ம். அதெல்லாம் 5ஆம் படை வீடு தான். ம். ஆனால் இது குன்று கிடையாது. ஆனாலும் ஒரு படை வீட்டுக்கு என்ன மரியாதை இருக்கோ அதே மரியாதை நம்ம வடபழனி முருகன் வடபழனிக்கு கோவில். இருக்கு. தென்பழனி தூரம் என்று வடபழனி வந்தமர்ந்த வள்ளல் ம். அப்படின்னு அவர் சொல்லுவாங்க. வடபழனி முருகன் பார்த்தீங்கன்னா என்ன அழகு! அடடே, அவர் இடுப்பு உடைச்சு நிற்கிற அழகு. அதை அவர் பார்த்தா சிரிச்சா அதெல்லாம் கண் பெற்ற பையன் ம். கண்ணுக்கு மை போட்டுக்கிறது, அலங்காரம் பண்ணிக்கிறது, கண்ணாடி போட்டுக்கிறது, வேற வேற காட்சிகளை காண்பதல்ல. அழகான முருகப்பெருமானை பார்த்து கண்காள் காண்மின்களோ கடல் நஞ்சுண்ட கண்டம் தன்னை எண்தோள் வீசி நின்று ஆடும் பிரான் தன்னை கண்காள் காண்மின்களோன்னு கண்ணார பார்க்கணும். மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மேலான தேவனை மெய்ஞான தெய்வத்தைன்னு ஒரு பாட்டில் அந்த முருகப்பெருமானை பார்க்கறக்கு 4000 கண் படைத்திறனே அந்த நான்முகனே. இந்த முருகனுடைய அழகை பார்க்கறக்கு எனக்கு 2 கண்ணு பத்தாதுடா, பிரம்மா ஒரு 4000 கண்ணு படைச்சிருக்கணும் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்றாரு. ம். அதனால வடபழனி முருகப்பெருமான் மாபெரும் சிறப்பானவர். உலகத்திலேயே எந்த முருகனுடைய சிலையிலும் இல்லாத ஒரு சிறப்பு, முருகப்பெருமான் தன் பாத ரட்சை போட்டிருப்பார். அதாவது செருப்பு போட்டிருப்பார். இது ஓகே. வடபழனி வடபழனி முருகப்பெருமான். முருகன் கோவில். அது ஒன்று. அதே மாதிரி வடபழனி முருகனுடைய கௌபீன பிரசாதம் எல்லாத்துக்கும் கிடைச்சிடாது. ஓகே. அந்த பிரசாதம் அடியனுக்கு கிடைச்சிது. நான் முதல் முறையாக போகிறேன். ம். போகும்போது யாருன்னே தெரியாது. நம்ம முருகனை பற்றி பேசுகிறோம்னா முன்னாடி விட்டாங்க. நானும் என்னோட மனைவி தான் போயிருக்கிறோம். தரிசனம் முடிச்சுட்டு வரும்போது பள்ளியறை பூஜை. ஒரு அர்ச்சகர் தன்னுடைய அந்த இடுப்புலேருந்து விபூதி கொடுத்துட்டார். நான் போனோன்னே, டே பட்டு இங்கே வாடா அப்படின்னாரு.
எனக்கு ஒரு கோவம் வரும்ல. நம்ம ஒரு வாத்தியார், பேராசிரியர் நம்மள போய் இப்படி போய் நம்ம கோயிலுக்கு போனால் பிச்சைக்கார மாதிரி தான் இருக்கணும். நம்ம பெரிய ஆளுலாம் நினைக்கக்கூடாது. இப்படி போய் நின்னு, இந்தா அப்படின்னு அந்த கௌபீன பிரசாதத்தை கொடுத்து, போ நன்னாரு இருப்ப, க்ஷேமமா இருப்ப போ அப்படின்னு சொன்னாருங்க. அப்ப வடபழனி முருகனுக்கு அவ்வளவு சிறப்பு. இன்னொன்னு, வடபழனி முருகனுடைய கோயில் சாதாரண மனிதர்களால் கட்டமைக்கப்படவில்லை. 3 துறவிகளால் கட்டப்பட்டது. இன்னைக்கு கூட அந்த சித்தர்கள் சமாதியின் பக்கத்திலே இருக்கும். அது சித்தர்களால் கட்டப்படுகிற கோயிலுக்கு பெரிய சிறப்பு. பழனி போகரால் கட்டப்பட்டது சிலையே. திருச்செந்தூர் கோயில் 5 துறவிகளால் கட்டப்பட்டது. அது மாதிரி வடபழனி 3 சித்தர்களால் கட்டப்பட்டது. நம்ம அங்கே போனால் போய் கூட்டத்தில் இருந்து முருகனை பார்க்கணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஒரு தூணில் விபூதி இருக்க எடுத்து பூசிட்டு வந்தீங்கன்னா போதும். நான் ரொம்ப கூட்டமாக இருக்கும்போது போவேன். இவரை போய் நம்ம கஷ்டப்படுத்தி எதுக்கு நம்ம ஓரத்தில் இருந்து விபூதி எடுத்து பூசாலும் முருகப்பெருமான் தான். நான் என்ன பண்ணுவேன்னா, போனால் அதாவது என்னுடைய நண்பர்கள்னு சொல்லுவேன், என்னுடைய மாணவர்கள் எல்லாம் போகிறாங்க. தம்பி போனாலும் கோயிலை சுத்தம் பண்ணி விடுங்கப்பா, நம்ம பக்தர்கள் நிறையா வர்றாங்கப்பா, நீ அங்கே ஒரு கழிவறை இருக்கா, கழிவறையை சுத்தம் பண்ணு, கருவறையில் இருக்கக்கூடிய கடவுள் கருள் செய்வான் அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி வடபழனி ரொம்ப அற்புதமான தலம். வாழ்க்கையில் ஒரு முறையாவது சென்று பார்க்க வேண்டிய தலம். அதில் பள்ளியறை பூஜைக்கு போகிறாங்க. பள்ளியறை பூஜைக்கெல்லாம் கூட்டம் தாங்க முடியாத அளவுக்கு கூட்டம் இருக்குது. காலையில் இதுக்கு பள்ளி எழுச்சி அதுக்கு மேலே கூட்டமாக இருக்குது. ஏதாவது ஒரு நேரத்தில் போய் வழிபாடு பண்ணுங்க, அந்த கோயிலில் ஏதாவது நன்மை செய்யுங்க, தான தர்மங்கள் பண்ணுங்க அப்படிங்கிறது என்னுடைய பெரிய அவாவாக இருக்குது. சென்னைக்கு கிடைச்ச ஒரு மாபெரும் ஒரு படை வீடுன்னா வச்சுக்கலாம் பழனி, இந்த வடபழனி. அந்த அளவுக்கு பழனிலேயே 3 பழனி இருக்குது. தென்பழனி, நடுப்பழனி, வடபழனி. நடுப்பழனின்னு ஒன்று இருக்குது. அது மாதிரி இங்கே வடபழனிங்கிறது சிறப்பான தலம். நம்முடைய சென்னை காக்கப்படுது அப்படின்னு சொன்னால் வடபழனி வள்ளல் பெருமானாக முருகப்பெருமானுடைய திருவிழாவில் நம்ம நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். முருகப்பெருமானையும் அவருடைய திருப்புகழையும் பற்றி பல இனிமையான தகவல்களை கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ஓகே.